விவசாய நிலத்தில் கடலை பயிரிட்டு வரும் விவசாயிகளுக்கு உதவி செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட காஞ்சிபுரம் திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வம். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதியில் திமுக சார்பில் 3வது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வம் அவர்கள் இன்று ஆர்ப்பாக்கம், வெங்கச்சேரி, கருவேப்பம்பூண்டி, திருப்புலிவனம் மற்றும் உத்திரமேரூர் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இன்று கிராமமாக சென்று திமுக வேட்பாளர் செல்வம் கூட்டணி கட்சிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் காஞ்சிபுரம் அடுத்த வெங்கச்சேரி அருகே காவாம்பயிர் கிராமத்தில் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கிய திமுக வேட்பாளர் செல்வம் அப்பகுதியில் உள்ள விவசாய பகுதிகளுக்கு சென்று வேர்க்கடலை பயிரிட்டு வரும் விவசாயிகளுக்கு வயல்வெளியில் இறங்கி வேர்க்கடலை பயிரை பறித்து கொடுத்து வருங்காலங்களில் வேர்க்கடலை பயிரிட தேவைகளை அதிகரிக்கவும் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் உறுதியளித்து திமுக வேட்பாளர் செல்வம் வாக்குறுதி அளித்து கொண்டிருக்கின்றார். கொடுத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து புத்தளி கிராமத்தில் பொதுமக்களிடையே தமிழக அரசு செய்துள்ள சாதனைகளை எடுத்துரைத்து பொதுமக்களிடையே திமுக வேட்பாளர் செல்வம் மற்றும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.